வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பதிற்று பத்து இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. பதிற்று பற்றில் சேர அரசர்கள் 10 பேரை பற்றி 10 புலவர்கள், ஒரு புலவரும் 10 பாடல்கள் விதம் பாடினது இருக்குது. ஆக மொத்தம் 100 பாடல்களோட தொகுப்பு தான் இந்த நூல். இதில் முதல் 10 இறுதி 10 நமக்கு கிடைக்கல. அதனால் இப்போதைக்கு நம்மக்கிட்ட 80 பாடல்கள் மட்டும்தான் இருக்குது. இது ஒரு புறநூல். உதயஞ்சேரல் அதுக்கப்புறம் அந்துவஞ்சேரல் இந்த 2 அரச குடும்பத்தினரை பற்றி தான் இந்த நூல் கூறுகிறது. இதில் 4ஆம் 10 மட்டும் அந்தாதி தொடையாக அமைஞ்சிருக்கு. கொடுமணம், மாந்தை, பந்தர் இந்த சேர நாட்டு ஊர்களை பற்றியெல்லாம் இதில் குறிப்புகள் இருக்குது. இதில் ஒரு பாடல் பன்மீன் நாப்பன் திங்கள் போல பூத்த சுற்றமோடு பொலிந்து தோன்றவை. அதாவது பன்மீன் நாப்பன் திங்கள் போலனா பல நட்சத்திரங்கள் சுற்றி இருந்தாலும் நடுவில் இருக்கிற சந்திரன் எப்படி பிரகாசமாக தோணுதோ அது போல் சுற்றமோடு பூத்த, அதாவது எல்லா வளங்களும் இருக்கிற சுற்றத்தை அது குறிக்குது. பொலிந்து தோன்றலை, அதாவது எல்லா வளங்களும் இருக்கிற சுற்றங்கள் சூழ்ந்து இருந்தாலும் சந்திரனை போல் பொலிந்து தோன்றுகிறாய் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு தலைவனோ இல்லை ஒரு அரசனின் வளமான பெருமை மிக்க சுற்றத்தை பாராட்டி அத்தனை நட்சத்திரக்கு நடுவில் நிலவு எப்படி பிரகாசமாக இருக்கோ அவ்வளோ பிரகாசமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு புகழ்ந்து சொல்கிற மாதிரி பாடல் அமைஞ்சிருக்கு. இது போல் பல சிறந்த அடிகளுடைய நூல் தான் இது. உங்களுக்கும் இந்த நூலை பற்றி தான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.